என்ன அநியாயமா இருக்கு. என் வீட்டை விட்டு கிளம்பக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை, நீ கேட்டெல்லாம் சொல்ல முடியாது. நான் கிளம்புறேங்க. நீங்கள் கேட்டுதான் என் வீட்டிலேருந்து நான் கிளம்பணுன்னா இது சரியில்லைங்க. நான் என் வீட்டிலேருந்து நான் இதுக்கு வேணாலும் கிளம்புவேன். நீங்கள் என் வீட்டிலேருந்து நீங்கள் கேட்டு சொல்லி நான் வீட்டிலேருந்து கிளம்புனா இட்ஸ் நாட் கரெக்ட். சரி கிடையாது இது. நான் கிளம்புறேன், அவ்வளோதான். நான் என் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஐ ஹாவ் ஆல் ரைட். என் வீட்டிலேருந்து போகிறதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்குது. நான் கிளம்புவேன், அவ்வளோதான். சென்னையிலே தூய்மை பணியாளர்கள் ஒரு வார காலமாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களை ஒவ்வொரு அரசியல் கட்சிகள், தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் சென்று அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழக காவல்துறையினர் போராட்டத்திற்கு செல்வதாக அரசியல்வாதிகள் தெரிந்தால் அவர்களை வீட்டோடு எங்கும் செல்லக்கூடாது என்று தடுத்து வருகிறார்கள். அதைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் தடுத்தார்கள். ஆனால் சவுந்தரராஜன் அவர்கள், நான் வீட்டிலிருந்து எங்கு வேண்டுமானாலும் செல்வேன், அது எனது உரிமை, அதை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு அவர் தனது வீட்டிலிருந்து கிளம்பியிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக காவல்துறை நேற்று இரவு தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக அவர்களை இழுத்துச் சென்று கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏசி ரூமிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் சொகுசாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் லட்சமாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்னையினுடைய அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்து தூய்மையாக வைத்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.